ஹாய் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் நம்ம வந்து கோல்டு பற்றி நம்ம கொஞ்சம் பேசலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறையா என்னோட பீப்புள், நான் வந்து அட்வைஸ் பண்ணுற பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ கோல்டில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன் ஒரு கொஸ்டின். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் பையிங் சிட்டு வழியாக வந்து நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ சிட்டுனா என்னன்னா லைக் மந்த்லி வந்து பேமெண்ட் வந்து ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த இயரில் நீங்கள் அந்த பேமெண்ட் ஆன அமௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த கிராம்ஸ் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் சேர்த்து வச்சதுக்கு நீங்கள் வந்து கோல்டாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே, அது வந்து சிட்டு மூலியமாக கோல்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, அந்த சிட்டு மூலியமாக நீங்கள் கோல்டு வாங்குறீங்க, ஓகே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறீங்க அந்த கோல்டை, அந்த கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் ஒரு கொஸ்டின். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோல்டு வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் கேட்டேன், சரி ஓகே, உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் நீங்களும் யூஸ் பண்ணலாம், ஓகே ஃபைன். நீங்கள் எத்தனை பேர் வந்து கோல்டு விற்றிருக்கீங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் ஏதாச்சும் கோல்டு இதுக்கு முன்னாடி விற்றிருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் நான் கோல்டு விற்றதே கிடையாது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோல்டு விற்கலைன்னா அது என்ன பண்ணீங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறீங்க, அதனால நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கோல்டு வச்சு லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்னு நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இஃப் யூஆர் இன்வெஸ்டிங் இன் அ ப்ராப்பர்ட்டி, அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் அதுலேருந்து நீங்கள் விற்றீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு கோல்டு ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது விற்காத வரைக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ 90% ஆஃப் த பீப்புள் ஹூம் ஐ மீட்டிங் அவங்க விற்றதே கிடையாது, கோல்டை லோனு தான் வச்சுருக்காங்க. ஸோ லோன் எவ்வளோக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டாக்க 11%. ஓகே, 11% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க, 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிங்கன்னா பி ரெடி டு செல் இட். சரி, நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கிட்டீங்க, யூஆர் ரெடி டு செல் இட் ஆல்சோன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் கோல்டை வந்து செல் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2% சார்ஜஸ் வந்துடுவாங்க, வேஸ்டேஜ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ தேல் புட் சார்ஜஸ் 2% சார்ஜஸ். ஓகே, அண்ட் ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு அப்புறம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸஸும் பிடிப்பாங்க அதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் டேக்ஸஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், வேஸ்டேஜும் 2% பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்ட். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் சிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு எவ்ரி இயர் வாங்குறதுனால அது 1 இயர் பிளான் தான் இருக்கும். 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் கோல்டு வந்து வாங்குற மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் அப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதை வாங்கும் போது நீங்கள் வந்து வேஸ்டேஜ் கிடையாது, இல்லை மேக்கிங் சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட விற்பாங்க. எத்தனை பேர் வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேர் இஸ் ஆல்வேஸ் அ கிளாஸ் இன் அன் கோல்டு ஷாப்பில். என்ன கிளாஸ்னால், ஒரு 15% வரைக்கும் இருக்கிற கோல்டு வேஸ்டேஜும் இல்லை மேக்கிங் சார்ஜஸும் குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடையாது, 0 சார்ஜஸ். பட் அபவ் 15% நீங்கள் அது அபவ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அந்த சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அது ஒரு லாஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த வேஸ்டேஜ் விற்கும் போது வேஸ்டேஜ் லாஸஸ் வரும், அப்புறம் வாங்கும் போதும் அந்த 5% இல்லை 4% வேஸ்டேஜோ இல்லை மேக்கிங் சார்ஜஸோ நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ டோட்டலாக கியூமுலேட்டிவாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் தி இது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கோல்டில் உங்களுக்கு டேக்ஸஸ் வேறு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து விற்கும் போது அது உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டானு நீங்களே வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே சரி, பட் எனிவேஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இருக்கிறது நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்ட்? ஸோ கோல்டு இருக்கிறது நல்லதுன்னா, ஸோ நீங்கள் தேர் ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் இஸ் கோல்டு, ஆனால் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி கட்டாமல் நீங்கள் அதை வாங்க முடியும். ஓகே, த்ரூ எஸ்ஐபி மூலியமாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கோல்ட்லையும் நீங்கள் செய்ய முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து ETF ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கோல்டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து எலக்ட்ரானிக் பேப்பர் கோல்டுன்னு சொல்லலாம். ஓகே, 99.99% பியூரிட்டி மாதிரி. ஸோ அதில் எவ்வளோக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அது கோல்டாக வந்து அந்த அன்னைக்குள்ள ரேட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி வகையில் நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கல, எனக்கு கோல்டு வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா 100% அது கோல்டாக வாங்குங்க, ஆர்னமெண்ட்டாக வாங்குங்க. அதுக்குன்னு அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் அதை சொல்லாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் சே ஆர்னமெண்ட்ஸ் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதில் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 3 to 4 years ஆஃப் யுவர் காம்பவுண்டிங் ஃபேக்டர், யுவர் காம்பவுண்டிங் க்ரோத் வில் பி வேஸ்டட் இன் திஸ். ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாக்கா கோல்டு வந்து உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கணும், நீங்கள் அழுக பார்க்கணும், நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கோங்க. பட் கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக நினச்சிங்கன்னா பை இட் ஆஸ் ETF ஆர் ஃபண்ட். ஏன்னா அது எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், உங்களுக்கு சார்ஜஸ் ரொம்ப கம்மி, உங்களுக்கு வந்து வாங்குகிற சார்ஜஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து 0.2 சார்ஜஸ் ஃபண்டில் வரும், ETF பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் 0.3 சார்ஜஸ் அந்த மாதிரி வரும். அப்புறம் அதுலேயே நீங்கள் SIPயும் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் டேக் திஸ் இன்டு கன்சிடரேஷன். நீங்கள் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபண்டு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ETF மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்னமெண்ட்டாக அது வெறும் ஒரு ஆர்னமெண்ட், அது எனக்கு அதை போட்டு அழகு பார்க்கணும், என்கிட்ட காசு இருக்குது, நான் அது நான் போட்டு ஐ வாண்ட் டு பியூட்டிஃபை மை செல்ஃப் ஆர் அது நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ஆர்னமெண்ட்டாக நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இப்போ உங்கள் டாட்டருக்கும் இல்லை சன்னுக்கும் நீங்கள் கோல்டு சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே நீங்கள் வந்து ETF மூலிமா சேர்த்து வச்சிங்கன்னா இல்லை ஃபண்டு மூலிமா சேர்த்து வச்சிங்கன்னா அந்த கோல்டு வாங்க போகிற டயத்தில், ஸோ லெட்ஸே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நீங்கள் வாங்க போகிறேன், இந்த ETF விற்றுட்டு நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ அப்போ உள்ள புது ஸ்டைல் உள்ள ஆர்னமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை நிறையா இது கிடைக்கும் உங்களுக்கு, சான்சஸ் நிறையா வேறு மாதிரி. அப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் அது வந்து நெகேட் பண்ணிடலாம். ஸோ எப்போதுமே நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கும் போது ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எனக்கு வந்து போட்டு பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டாக வாங்கிக்கோங்க இயர்லி அண்ட் யூஸ் தட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னு நான் நினச்சேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ அண்ட் லைக் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். தேங்க்யூ.